விக்ரமாதித்தன் 10வது கதை. உண்மையான தெய்வ பக்தன் யார்? விக்ரமாதித்தன் வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார். வழியில் வேதாளம் 10வது புதிரை கூறத் தொடங்கியது. ஒரு நகரத்தில் 3 மகிழ்வான வாழ்க்கை வாழும் மனிதர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் தெய்வத்தை நம்புவோராக இருந்தனர். ஒருநாள் அந்த நகரத்தில் பெரும் உழைப்பு ஏற்பட்டது. மக்கள் அனைவரும் தங்களது துன்பங்களைப் போக்க தெய்வத்திடம் வழிபாடு செய்யத் தொடங்கினர். அந்த மூவரும் வெவ்வேறு விதங்களில் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர். முதல் மனிதன் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து தெய்வத்திற்கு பலிகளிட்டு வழிபட்டார். 2வது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வந்தாலும் தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து சாந்தமாயிருந்தார். 3வது மனிதன் தெய்வத்தின் ஆசீர்வாதம் மட்டுமின்றி மற்றவர்களுக்கு உதவியும் செய்து வந்தார். அவர் தன்னுடைய சக மனிதர்களின் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற முனைந்தார். வேதாளத்தின் கேள்வி: இந்த மூவரில் யார் உண்மையான தெய்வ பக்தன்? விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார். பிறகு அவர் கூறினார்: முதலாவது மனிதன் தினமும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறான். இது நல்லது. ஆனால் பக்தி என்பதற்கு இந்த ஒரு செயல் மட்டும் போதாது. 2வது மனிதன் எந்தச் சிக்கலிலும் தெய்வத்தின் மீது நம்பிக்கையை விடவில்லை. இது உண்மையான பக்திக்கு முக்கியமானது. ஆனால் 3வது மனிதர்தான் உண்மையான பக்தன். ஏனெனில் அவர் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்ததோடு மற்றவர்களுக்கும் உதவினார். உண்மையான பக்தி என்பது தனக்கு மட்டுமே தேவையில்லை, அது மற்றவர்களின் நலனுக்காகவும் இருக்க வேண்டும். வேதாளம் சிரித்தது. நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய். ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். இப்போது நான் மீண்டும் மரத்திற்குப் பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்குப் பறந்தது. விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்.